படிக்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மரங்களை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், மண்ணின் வளமையை குறைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணின் மாசோட்டம் என்பதற்கு ஏற்ப சுழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரபரப்புகளை கொண்டது. ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது புதுமொழி. சுத்தமான தண்ணீர், காற்று மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு அமையாதது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமையாகும். இயற்கையை நேசிப்போம், செயற்கையுடன் வாழ வேண்டும் என யோசிப்போம். தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலை கலப்பதால் நீரானது மாசடைந்து வருகிறது. காற்றானது வாகனங்களால் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகையினால் மாசடைந்து வருகிறது. இயற்கையோடு திரும்புவார் எனும் பொருட்களுக்கேற்ப நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கு ஏற்ப சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கையின் அளவு மரம், அதை அழியாமல் காப்பதே அறம். எனவே மரம் நடுவோம், மழை பெறுவோம், மாசு இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். எதிர்கால சந்ததியினருக்கு அழகான பூமியை பரிசளிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை